படத்தோட தொடக்கத்துல வயசான ஒருவர் அபாயமணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, விவசாய நிலங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. அதனால அவர் என்ன பண்றாரு, அவர் 3 மகன்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு நிலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை கொடுக்கறாரு. 3 பேர்லயே கடைசி பையன் தான் ரொம்ப சோம்பேறி. அது மட்டும் இல்ல, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்போ ஹீரோவோட 2 அண்ணன்கள் என்ன பண்றாங்க, வயலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை ஹீரோ கிட்ட கொடுக்கறாங்க. ஹீரோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு இப்ப வேற வழியே இல்ல. அதனால வயலை பாதுகாக்கிற பொறுப்பை ஏத்துக்கிறான். அது மாதிரி தான் நைட் டைம்ல ஹீரோ பாதுகாப்புல இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. சத்தம் எங்க கேக்குது அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ஹீரோக்கு பின்னாடி ஒரு வெள்ளை குதிரை நின்னுட்டு இருக்கு. உடனே ஹீரோ அந்த வெள்ளை குதிரையை பிடிக்கலான்னு கையில கயிறு எடுத்துக்கிட்டு ஏணி மேல ஏறி போறான். போனவன் அந்த வெள்ளை குதிரைய பிடிச்சிடுறான். ஆனா அந்த வெள்ளை குதிரைய இவனால கட்டுப்படுத்த முடியல. அந்த குதிரை இவனை அப்படியே வலிச்சுக்கிட்டு வயல்களுக்கு நடுவே ஓடுது. அப்போ எதிர்பாராத விதமா வெள்ளை குதிரை ஓடுற ஆத்துல மாட்டிக்குது. உடனே ஹீரோ என்ன பண்றான், அந்த வெள்ளை குதிரையை எப்படியோ ஒரு வழியா காப்பாத்திடுறான். இதனால வெள்ளை குதிரை கண்கள்ல நீர் மல்க ஹீரோக்கு நன்றியை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போகுது. ஹீரோ இப்போ வீட்டுல படுத்துட்டு இருக்கான். அப்போ வயல்ல இருந்து விசித்திரமான சத்தம் கேக்குது. அதனால ஹீரோ அங்க போயிட்டு என்ன சத்தம் கேக்குது அப்படின்ட்டு செக் பண்ணும்போது இங்க 2 சூப்பரா கருப்பு குதிரை நின்னுட்டு இருக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு ஒரு குட்டி குதிரை ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்குது. அது என்ன சொல்லுது, நீங்க நைட்ல என்னுடைய அம்மா வெள்ளை குதிரைய காப்பாத்துனீங்க. அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உதவுறதுக்கு கோசம் என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லுது. இத கேட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது இந்த நேரத்துல ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோவை கூப்பிடுறாரு. உடனே ஹீரோ அவங்க அப்பா உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக வெளிய போயிட்டு பேசி அவரை அனுப்பிச்சு வைக்கிறான். இப்ப குட்டி குதிரை மேல ஹீரோ ஏறி உட்கார்ந்து போலான்னு அப்படி சொன்ன உடனே அது மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிக்குது. இதனால ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா அந்த குட்டி குதிரைய பாக்குறான். ஹீரோ இப்ப வந்து 2 கருப்பு குதிரையும் அங்கேயே தானே இருக்கு, அதை மறந்துட்டுமே அப்படின்னு சொல்ல உடனே குட்டி குதிரை ஒரு விசில் அடிக்குது. திடீர்னு பண்ணையில இருக்க அந்த 2 கருப்பு குதிரைகளும் மின்னல் வேகத்துல இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து சேருது. அவ்வளவுதான், ஹீரோ பேக் மாட்டிக்கின்னு இந்த 2 கருப்பு குதிரைகளும் சந்தையில விக்கலாம். அப்படி வித்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே ஹீரோ சந்தைக்கு வரான் அவனுடைய 2 கருப்பு குதிரைகளையும் கூட்டிக்கிட்டு. ஆனா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த கருப்பு குதிரைகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்ப இந்த குட்டி குதிரை ஹீரோ கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த 2 கருப்பு குதிரைகளையும் அந்த வயசானவருக்கு வித்துடு, அப்பதான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுது. ஆனா ஹீரோவோ இத மன்னருக்கு தான் விற்பேன் அப்படின்ட்டு ஒட்டாரமா இருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கு மன்னர் வராரு. மன்னர் கூடவே அமைச்சர்களும் வராங்க. அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, ஹீரோவை பார்த்துட்டு இவன் இந்த குதிரையை எங்கேயோ திருடி தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ மேல பழிய போடுறாங்க. அமைச்சரே இப்படி சொன்னதுனால மன்னர் என்ன பண்றாரு, ஹீரோ வச்சிருக்க 2 கருப்பு குதிரைகளையும் பணம் கொடுக்காம வாங்க முடிவு பண்றாரு. இப்போ ஹீரோ மன்னர் கிட்ட பணம் கேட்கும்போது மன்னர் ஹீரோவை கண்டுக்காம அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. குட்டி குதிரை இப்ப என்ன சொல்லுதுன்னா ஹீரோ கிட்ட, நான் தான் அந்த வயசானவருக்கு இந்த 2 குதிரைகளையும் விற்க சொன்னேன். ஆனா பண்ண அப்படின்ட்டு சொல்ல ஹீரோ இங்க ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்கான். இதை பார்த்த குட்டி குதிரை என்ன பண்ணுது, திரும்பவும் ஒரு விசில் அடிக்க மன்னர் கூட்டிட்டு போன குதிரை திரும்பவும் நம்ம ஹீரோ கிட்டயே வந்து சேருது. இப்போ மன்னரோட வண்டி கவிழ்ந்து அவர் ஒரு மாவு மூட்டை மேல விழுறாரு. இங்க மக்கள் எல்லாருமே அவரை பாக்குறாங்க. இருந்தாலும் மன்னர் எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்கிறாரு. உடனே மன்னர் ஒரு முடிவுக்கு வராரு, ஹீரோவோட குதிரைக்கு காசு தரலாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் மன்னர் இங்க ரொம்ப கோவமா இருக்காரு. அதை வெளிப்படுத்த முடியல. மக்கள் இங்க கூட்டமா இருக்கிறதுனால இப்போ மன்னர் குதிரைகளுக்கு பணம் தர ஒத்துக்கிறதுனால ஹீரோ அந்த குதிரைகளுக்கு ரொம்ப அதிகமான விலையை கேட்கிறான். இப்போ மன்னர் கூட இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கறத விட நம்ம இவனுக்கு அரண்மனையில ஒரு வேலையை போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மன்னர் கிட்ட சொல்றாங்க. அதனால மன்னரும் நம்ம ஹீரோக்கு ஒரு அரசாங்க வேலையை வழங்குறாரு. ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறான். இப்போ மன்னரோட அமைச்சர்கள்ல ஒருத்தன் என்ன பண்றான், ஹீரோக்கு பழங்கால நெருப்பு பறவை பிடிக்கிற பணியை கொடுக்க சொல்றான். ஏன்னா இந்த பறவையை இது வரைக்கும் யாருமே பிடிச்சிருக்க மாட்டாங்க. இதனால ஹீரோ இந்த முயற்சியில தோத்துடுவான். அப்போ நீங்க அவனை ஈஸியா தண்டிக்கலாம், உங்களுக்கு ஒரு காரணமும் கிடைக்கும் அப்படின்ட்டு பத்த வச்சுட்டு போறான். கட் பண்ணா ஹீரோ இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறான். இத குட்டி குதிரை ஜன்னல்ல இருந்து எட்டி பாக்குது. அது ஹீரோ கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் அந்த நெருப்பு பறவைய பிடிக்க போனவங்க யாருமே உயிரோடு திரும்பி வந்ததே இல்ல அப்படின்ட்டு ஹீரோவை எச்சரிக்க, ஹீரோ என்ன பண்றான், பரவாயில்ல,
நான் எப்படியாவது இந்த சவால்ல ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ட்டு சொல்லி கிளம்ப தயாராகுறான். அப்போ குட்டி குதிரை என்ன பண்ணுது, ஹீரோவை ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போகுது. அங்க தரையில இருக்க கனவு கொட்டை அப்படின்ற ஒரு வகையான கொட்டைய ஹீரோ கிட்ட காட்டுது. ஹீரோ அந்த கொட்டைய கையில எடுத்து பார்க்கும்போது குட்டி குதிரை என்ன சொல்லுதுன்னா, இந்த கொட்டைய யார் சாப்பிட்டாலும் அப்படியே தூங்கிடுவாங்க. மேலும் அந்த பழங்கால நெருப்பு பறவைக்கு இந்த கொட்டை மேல ஆர்வம் அதிகம். இந்த கொட்டைகளை அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோவும் கொஞ்சம் கொட்டைகளை எடுத்துக்கிட்டு அந்த பழங்கால நெருப்பு பறவைய பிடிக்க கிளம்புறான். இப்போ ஹீரோ என்ன பண்றான், அந்த கனவு கொட்டைகளை தரையில வீச இங்க எதிர்பார்த்தபடியே கொஞ்ச நேரத்திலேயே அந்த பழங்கால நெருப்பு பறவை இந்த இடத்துக்கு வருது. வந்தது மட்டும் இல்லாம அந்த கனவு கொட்டைகளை சாப்பிட்டதுனால அது தூங்க ஆரம்பிக்குது. நெருப்பு பறவை தூங்குறதுனால அதை பிடிக்கலாம் அப்படின்ட்டு கிட்ட போகும்போது இந்த நெருப்பு பறவை திடீர்னு ஹீரோவ தொரத்த ஆரம்பிக்குது. இப்போ அந்த நெருப்பு பறவை ஹீரோவ தொரத்ததுனால இந்த காட்டே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ குட்டி குதிரைய கையில எடுத்துக்கிட்டு ஓடுறான். ஓடும்போது கடைசியா அவன்கிட்ட ஒரு கொட்டை மட்டுமே இருக்கு. அந்த கொட்டைய தரையில தூக்கி போடுறான். அத அந்த பழங்கால நெருப்பு பறவை வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. இப்போ இந்த கொட்டைய சாப்பிட்டதுனால பறவை தூங்க ஆரம்பிக்குது. மறுநாள் காலையில நெருப்பு பறவை சங்கிலியால கட்டப்பட்டு இருக்கு. ஹீரோவும் பக்கத்துல இருக்கான். இப்போ அந்த நெருப்பு பறவை கண்ணீர் விட்டு அழுகுது. அதனால ஹீரோ என்ன பண்றான், நெருப்பு பறவைய கட்டி வச்சிருக்க சங்கிலிய கழட்டி அதை விடுவிக்கிறான். நெருப்பு பறவையும் அதனுடைய ரெக்கைய விரிச்சு ரொம்ப சந்தோஷமா வானத்துல பறந்து போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது ஹீரோவுக்கு நன்றி சொல்லும் விதமா அதனுடைய ஒரு ரெக்கைய ஹீரோவுக்கு கொடுத்துட்டு போகுது. அந்த ரெக்க மினுக்கிக்கிட்டே வந்து ஹீரோவோட கையில அடையுது. இப்ப குட்டி குதிரை என்ன சொல்லுதுன்னா, ஹீரோவை பார்த்து, நீ அந்த நெருப்பு பறவைய தப்பிக்க வச்சுட்ட, அதனால அந்த மன்னர் உன்னை சும்மாவே விட மாட்டான் அப்படி எச்சரிக்குது. உடனே ஹீரோ என்ன சொல்றான், என்கிட்ட தான் அந்த நெருப்பு பறவையோட ரெக்க ஆதாரமா இருக்கே, இத நான் மன்னர்கிட்ட காட்டுவேன் அப்படின்ட்டு சொல்லும் போது ரெக்கையோட மினுமினுக்கும் தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஹீரோ இப்போ மன்னர்கிட்ட வந்து அவன் அந்த பழங்கால நெருப்பு பறவைய பிடிச்சதாகவும் அது அப்போ தப்பிச்சு போயிடுச்சுன்னு சொல்ல, ஆனா இங்க இருக்கிறவங்க யாருமே அதை பத்தி நம்புற மாதிரியே இல்ல. உடனே ஹீரோ அவர் கையில இருக்க அந்த நெருப்பு பறவையோட ரெக்கைய எடுத்து நீட்ட அதோட பளபளப்பு தன்மை தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே இருந்ததுல. இப்போ அதை பாக்குறதுக்கு நெருப்பு பறவையோட இறகு மாதிரியே இல்ல. இதனால மன்னர் என்ன பண்றாரு, ஹீரோவை தண்டிப்பதற்கு மரண தண்டனையை விதிக்கிறாரு. இந்த நேரத்துல தான் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அந்த நெருப்பு பறவை வந்து அரண்மனையை சுத்தி பறக்க ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஹீரோ உண்மையதான் சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு ஹீரோவோட பேரை சொல்லி ஆரவாரமா கத்துறாங்க. இதனால மன்னர் ஹீரோவை தண்டிக்க முடியல. வேற வழி இல்லாம மன்னர் என்ன பண்றாரு, ஹீரோவுக்கு அரண்மனையிலேயே ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்கறாரு. அப்படி இருந்தாலும் இன்னும் மன்னர் ஹீரோ மேல ரொம்ப கோவமா தான் இருக்காரு. உடனே இங்க மன்னர் கூட இருக்கிறவங்க ஒண்ணு கூடி பேசிக்கிட்டு இருக்கும்போது மன்னர் சொல்றாரு, அவனை பழி வாங்க ஒரு அருமையான திட்டத்தை நீங்க யாராவது ஒருத்தர் வகுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இங்க இருக்கிற 2 அமைச்சர்களும் மன்னர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, தொலை தூரத்துல இருக்க யார் மலையில இருந்து இளவரசிய மீட்டு கொண்டு வரும் பணியை நம்ம ஹீரோக்கு கொடுக்க சொல்றாங்க. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான காரியம். எப்படி இருந்தாலும் ஹீரோ இதுல தோத்துடுவான். அப்பதான் நம்ம அவனை தண்டிக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஹீரோ இந்த பரீட்சையில வெற்றி பெற்றுட்டானா வந்த இளவரசியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, மன்னர் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. கட் பண்ணா ஹீரோ அவருடைய அடுத்த சோதனை பயணத்துக்கு தயாராகி போயிட்டு இருக்காரு. அப்போ கோட்டைக்கு போகும் வழியில அடர்த்தியான பனி முகடுகளால் ஆன பல அடுக்குகள் மூடப்பட்டு இருக்கிறத பாக்குறாரு. இப்ப எப்படி இளவரசிய காப்பாத்துறது, இதுக்கு வழியே இல்லையா அப்படின்ட்டு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ கையில இருக்க அந்த நெருப்பு பறவையோட ரெக்க அதோட மினுமினுப்பு தன்மையை வெளிப்படுத்துது. அதனால இங்க இருக்க பனி உருகி ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்துது. அப்ப அந்த குட்டி குதிரை என்ன பண்ணுதுன்னா, இந்த பனியில மாட்டிக்கிட்டு அந்த இடத்துலயே சறுக்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோ இப்போ அந்த பனி படிக்கட்டு வழியா கோட்டைக்குள்ள வந்து உள்ள பார்க்க இங்க ஏராளமான இளவரசிகள் மயக்க நிலையில படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இங்க ஒரே குழப்பமா இருக்கு. மன்னர் சொன்ன இளவரசி யாருன்னு இவனுக்கு தெரியல. அவளை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ கையில இருக்க அந்த புராண நெருப்பு பறவையோட இறகு வந்து கரெக்டான இளவரசி கிட்ட போயிட்டு அடையாளம் காட்டுது. ஹீரோ இப்போ கரெக்டான இளவரசிய கண்டுபிடிச்சிட்டான். உடனே அவகிட்ட போயிட்டு அவ இலையில இருந்து எழுப்ப இளவரசி இங்க கண் முழிச்சு நம்ம ஹீரோவை பார்க்க, ஹீரோ இளவரசியோட அழகை பார்த்து மயங்கி நின்னுட்டு இருக்க, அந்த இடத்துல ஹீரோ இளவரசி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி மன்னர் உங்களை திருமணம் செய்ய விரும்புறார் அப்படின்ட்டு. இத கிட்ட இளவரசி சிரிச்சுக்கிட்டே, மன்னரா இருக்கலாம், என்னை காப்பாத்துறதுக்கு அவர் தானே வந்திருக்கணும், எதுக்கு உன்னை அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு
மலை மேல நின்னுக்கிட்டே கேட்டுக்கிட்டு அந்த மலையில இருந்து கீழே குதிக்கிறாங்க. அப்படி குதிச்சு கீழே வந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோ வேற வழி இல்லாம இளவரசிய காப்பாத்துறதுக்கோசம் அவனுடைய உயிரை பணயம் வச்சு கீழே குதிக்கிறான். இப்போ 2 பேருமே கீழே விழுந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டான நேரத்துல குட்டி குதிரை வந்து இவங்க 2 பேரையுமே இந்த இடத்துல இருந்து காப்பாத்தி பறந்து போகுது. அப்போ இளவரசி மயக்க நிலையில இருக்கா. அடுத்தபடியா ஹீரோவும் அந்த குட்டி குதிரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப குட்டி குதிரைக்கு தெரியுது ஹீரோ இளவரசி மேல காதல் கொண்ட மாதிரி இருக்கான்னு. அதனால ஹீரோவை எச்சரிக்குது. மவனே, நீ பண்ற விஷயம் மட்டும் மன்னருக்கு தெரிஞ்சதுன்னா அவன் உன்னை சும்மாவே விட மாட்டான். உன்னுடைய உயிரையே எடுத்துடுவான் அப்படின்ட்டு சொல்ல, இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத இளவரசி மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்ப இளவரசி கீழே படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கும் நம்ம ஹீரோ மேல காதல் வந்த மாதிரி தெரியுது. இப்ப நான் அடுத்த சீன்ல ஹீரோ இளவரசிய கூட்டிக்கிட்டு மன்னரோட அரண்மனையில வந்துட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இளவரசியோட அழகை பார்த்து வியப்படைறாங்க. இங்க ஹீரோவை உயிரோட பார்த்த மன்னர் ரொம்ப கோபமா இருக்கிறதா காட்டுறாங்க. இந்த நேரத்துலதான் 2 அமைச்சர்களும் ஹீரோக்கு வேற ஒரு பதவி கொடுத்து அவரை வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. இதனால ஹீரோ ரொம்ப சோகமா அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. ஏன்னா இளவரசி இங்க பாதுகாப்பா இருப்பாளா என்ற கவலையினாலேயே. கட் பண்ணா ஹீரோ இளவரசியை சந்திப்பதற்காக யாருக்கும் தெரியாம அரண்மனைக்குள்ள வந்திருக்க. இப்ப இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அரண்மனை காவலர்கள் வந்து இளவரசிய மன்னர் அழைச்சார் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. இங்க மன்னர் வந்து இளவரசிய திருமணம் செய்ய தயார் நிலையில இருக்காரு. இந்த சமயத்துலதான் இளவரசி என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னா தொலைந்து போன என்னுடைய பாட்டி மோதிரம் வேணும். அந்த மோதிரம் இருந்தாதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன். அந்த மோதிரம் கடல்ல விழுந்து தொலைஞ்சு போயிடுச்சு. அதை நீங்க எப்படியாவது மீட்டெடுத்து கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றா. இந்த இடத்துல மன்னர் ரொம்ப சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்தபடியா மன்னர் ஹீரோவை வர சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் அரண்மனைக்குள்ள வந்துட மன்னர் ஹீரோ கிட்ட இளவரசியோட பாட்டி மோதிரத்தை கண்டுபிடிக்கிற வேலையை உனக்கு நான் கொடுத்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்து சொல்றாரு. அடுத்தபடியா ஹீரோ அந்த குட்டி குதிரை கிட்ட உதவி கேட்கிறாரு. ஆனா அந்த குட்டி குதிரைக்கு மோதிரத்தை பத்தி எதுவுமே தெரியல. அதனால குட்டி குதிரை என்ன பண்ணுது, ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அதோட அம்மா குதிரை கிட்ட உதவி கேக்குது. அப்போ அம்மா குதிரை என்ன சொல்லுதுன்னா, பக்கத்துல இருக்க ஒரு தீவுல ஒரு பெரிய திமிங்கலம் இருக்கு. அதோட வயித்துலதான் இளவரசியோட பாட்டி மோதிரம் இருக்குன்னு குட்டி குதிரை கிட்ட சொல்லுது. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோவும் குட்டி குதிரையும் வானத்துல பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க அந்த தீவுல அந்த திமிங்கலத்தை பாக்குறாங்க. அந்த திமிங்கலம் பல சங்கிலிகளால கட்டப்பட்டு இருக்கு. அதனால திமிங்கலம் நகர முடியாம அந்த இடத்துலயே இருக்கிறத ஹீரோ பாக்குறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ தண்ணி கடையில பார்க்கும்போது இந்த முழு தீவையுமே அந்த திமிங்கலம் தான் மறைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். ஹீரோ இப்போ அந்த பெரிய திமிங்கலத்துக்கிட்ட போயிட்டு உன்னை ஏன் இப்படி சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த திமிங்கலம் சொல்லுது, தற்செயலா இந்த இடத்துல வந்த பல கப்பல்களை நான் விழுங்கிட்டேன். அதனால கோவம் அடைஞ்ச மாலுமிங்க என்ன பண்றாங்க, என்னை இந்த சங்கிலி வேலை புடிச்சு இந்த இடத்துல கட்டி போட்டுட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லுது. மேலும் நான் செஞ்ச செயலுக்கு நான் மனம் வருந்துறேன். இதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியலன்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லும்போது இந்த கதையை கேட்ட ஹீரோ திமிங்கலத்துக்கு உதவ முன் வராரு. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, உள்ள போன கப்பல்கள் எல்லாமே திமிங்கலத்தோட வயித்துக்குள்ளதான் இருக்கும். திமிங்கலத்தை எப்படியாவது தும்ப வச்சு அந்த கப்பல்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு குட்டி குதிரை கிட்ட சொல்லி அந்த குட்டி குதிரை உதவியோட திமிங்கலத்தோட வயித்துக்குள்ள ஹீரோ பறந்து போயிட்டு எப்படியோ ஒரு வழியா திமிங்கலத்தை தும்ப வச்சிடுறான். இதனால திமிங்கலத்தோட வயித்துல இருந்த கப்பல்கள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம திமிங்கலமும் ஒரு வழியா விடுதலை அடைஞ்சு மகிழ்ச்சியா கடல் இருக்கிற பக்கமா நீந்தி போகுது. இப்போ ஹீரோக்கு இளவரசியோட பாட்டி மோதிரம் கிடைக்கல. அதனால அவன் சோகமா அந்த தீவுல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ திடீர்னு ஹீரோ உட்கார்ந்த இடத்துல இளவரசியோட மோதிரத்தை ஒரு நண்டு ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. மந்த நண்டு என்ன சொல்லுதுன்னா, ஹீரோவோட அன்பையும் மற்றும் ஹீரோவோட இரக்கமுள்ள குணத்தையும் நான் புரிஞ்சுக்கினேன். அதனால ஹீரோக்கு பரிசா இந்த மோதிரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு திமிங்கலம் நண்டு கிட்ட அந்த மோதிரத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. இப்போ ஹீரோ ரொம்ப சந்தோஷத்துல அந்த மோதிரத்தை வாங்கிக்கிட்டு இளவரசிய பார்க்க போறான். இளவரசி ஹீரோ கையில இருக்க மோதிரத்தை பார்த்து ஹீரோ அவன் மேல வச்சிருக்க அன்பையும் இவளுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான் அப்படின்றதையும் உணர ஆரம்பிக்கிறா. இந்த நேரத்துல குட்டி குதிரை ஹீரோ கிட்ட வெளியே இருந்து ஏதோ சொல்ல, இத மன்னரோட அமைச்சர்கள்ல ஒருத்தன் பைனாக்குலர் வழியா பாக்குறான். என்னடா இது குதிரை பேசிட்டு இருக்கு, அதுவும் இளவரசி ரூமுக்கு வெளியே நின்னுக்கிட்டு அப்படின்னு இத மன்னருக்கு எப்படியாவது தெரிவிச்சே ஆகணும்ட்டு மன்னர் கிட்ட சொல்ல போறான்.
மன்னர் என்ன பண்றாரு, குட்டி குதிரை இளவரசி ரூமுக்கு வெளியே இருக்கிறதுனால ரொம்ப கோவமா ஒரு அம்பை எடுத்து குட்டி குதிரை மேல ஏவி விடுறாரு. அதனால குட்டி குதிரை பாதிக்கப்பட்டு ஜன்னல் வழியா கீழே விழுது. இத பார்த்த ஹீரோ குட்டி குதிரைய காப்பாத்தலான்ட்டு நினைக்கும் போது ஹீரோவ அரண்மனை காவலர்கள் பிடித்து சிறையில் அடைக்கிறாங்க. எதற்காகனா இளவரசிய ஹீரோ கடத்த முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்காக. மன்னர் இப்போ ஹீரோவ கொஞ்ச நாள் கழிச்சு தண்டிக்க போறேன் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காரு. இளவரசி யாருக்குமே தெரியாம குட்டி குதிரைய பார்க்க போயிருக்கா. குட்டி குதிரைய பார்க்க போன இளவரசி அதுகிட்ட என்ன சொல்றான்னா, அவளாலதான் ஹீரோ இப்ப ரொம்ப ஆபத்துல இருக்கான். அது மட்டும் இல்லாம மன்னரை நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். அதனால நான் ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறேன். அது என்னன்னா, நான் மன்னர்கிட்ட சொல்லி ஒரு சடங்கு நடத்த சொல்லப் போறேன் அப்படின்ட்டு குட்டி குதிரை கிட்ட இளவரசி சொல்றா. அந்த சடங்கால யாரா இருந்தாலும் இளமையாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாகவும் மாறிடுவாங்க அப்படின்ட்டு மன்னர்கிட்ட சொல்லியிருக்கேன். இத யாராலையுமே செய்ய முடியாது. ஏன்னா இது எனக்கு எங்க பாட்டி சொல்லிக் கொடுத்த சடங்கு. அந்த சடங்குக்கு 3 கோப்பைகள் தேவைப்படும். முதலாவதாக குளிர்ந்த நீர், 2வது கொதிக்கும் நீர், 3வது கொதிக்கும் பால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த சடங்கை கண்டிப்பா ராஜா செய்யறதுக்கு முன்னாடி அவன் போய் பார்க்கக்கூடிய முதல் ஆள் நம்ம ஹீரோ தான். அப்போ நம்ம ஈஸியா ஹீரோவை காப்பாத்திடலாம் அப்படின்னு குட்டி குதிரை கிட்ட இளவரசி அவளுடைய திட்டத்தை பத்தி எல்லாம் சொல்றா. மேலும் ஹீரோ முதல் கோப்பையில இருக்க குளிர்ந்த நீர்ல விழும்போது அவளுடைய பாட்டியோட மோந்திரத்தை வச்சு ஹீரோவை காப்பாத்திடலான்னு, அடுத்து 2வது கோப்பையில வெந்நீர்ல விழும்போது பழங்கால நெருப்பு பறவையோட ரெக்கைய வச்சு காப்பாத்திடலானும், 3வது கோப்பையில விழும்போது லைஃப் ஆஃப் டெத் அப்படின்ற பூவை வச்சு ஹீரோவை காப்பாத்திடலான்னு குட்டி குதிரை கிட்ட இளவரசி சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த பூ இந்த உலகத்தோட விளிம்புல வளருது. அங்கதான் அது காணப்படும். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு குட்டி குதிரை கிட்ட சொல்றா. குட்டி குதிரை என்ன சொல்லுது, எனக்கு அடிபட்டு இருக்கு அதனால பறக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இளவரசி சொல்றா, உன்னால பறக்க முடியாதுல்ல, அப்பனா உன்னுடைய வேகத்தை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அடுத்த நாள் காலை விடுதி எல்லாமே தயார் நிலையில இருக்கு. ஹீரோவுக்கு 2வது வாய்ப்பு கொடுத்து அவரை விடுவிக்க போறதாகவும், அதுக்கு முன்னாடி நான் வைக்கிற சோதனையில இவன் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ட்டு மன்னர் சொல்லி ஹீரோவை முதல் குளிர் கோப்பையில தள்ளி விடுறான். அப்போ இளவரசி யாருக்குமே தெரியாம அவ கையில இருக்க அவளுடைய பாட்டி மோந்திரத்தை ஹீரோவுக்கு தூக்கி போட, அதை பிடிச்ச ஹீரோ முதல் கோப்பையில இருந்து தப்பிச்சிடுறான். தப்பிச்ச ஹீரோ 2வது கோப்பைக்குள்ள விழுறான். இந்த நீர் வந்து வெந்நீர். அப்போ நெருப்பு பறவை வந்து அதோட இறக செலுத்தி ஹீரோவை காப்பாத்துடுது. கடைசியா ஹீரோ இப்போ 3வது கோப்பையில எகிரி போய் விழுறான். இளவரசிக்கு ஒண்ணுமே புரியல. இதே நேரத்துல குட்டி குதிரை அதோட வேகத்தை அதிகரிச்சு கொண்டே போகுது. அதால எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா இந்த உலகத்தோட விளிம்புக்கு போயிட்டு இருக்கு. ஒரு வழியா குட்டி குதிரை உலகத்தோட விளிம்புக்கு வந்துடுது. அங்க லைஃப் ஆஃப் டெத் பூ இருக்கு. அந்த பூவை எடுக்கும் போது அந்த பூ குட்டி குதிரை கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த பூவால ஒருத்தரோட உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதனால இந்த பூவை எடுத்தவங்க உயிர் போயிடும் அப்படின்ட்டு குட்டி குதிரை கிட்ட சொல்லுது. குட்டி குதிரை என் நண்பனோட உயிரை காப்பாத்துறதுக்காக என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, அவன் உயிரோட இருந்தா போதும் அப்படின்ட்டு அந்த பூவை எடுத்துக்கிட்டு சும்மா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல குட்டி குதிரையால பறக்க முடியுது. ஆனா இங்க ஹீரோ 3வது கோப்பையில இருந்து வெளியே வரல. இதனால மக்கள் எல்லோருமே என்ன பண்றாங்க, அவனுடைய கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு முடிவுக்கு வந்து இந்த இடத்த விட்டு வெளியே போகலான்னு பார்க்கும்போது குட்டி குதிரை வானத்துல பறந்து வந்து கரெக்டா 3வது கோப்பையில லைஃப் ஆஃப் டெத் பூவை போட்டுட்டு வானத்துல மறைஞ்சிடுது. ஹீரோயினி இப்ப எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு முகத்தை மூடி அழும்போது ஹீரோ 3வது கோப்பையில இருந்து ஒரு இளவரசர் போல ரொம்ப இளமையா வெளியே வர, இத பார்த்த மன்னர் அப்போ இளவரசி சொன்னது உண்மைதான் அப்படின்ட்டு நினைச்சு அவர் அந்த கோப்பையில குதிக்க தயாராகி முதல் கோப்பையில குதிக்கிறாரு. ஆனா இந்த சடங்கு ஒரு முறை தான் செய்ய முடியும் அப்படின்றது அவருக்கு தெரியல. அப்படி தெரியாம குதிச்சதுனால மன்னர் முதல் கோப்பையில இருக்க ஒரு பபுள்ஸ்ல மாட்டிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு பறந்து போறாரு. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே மன்னர் இங்க இல்ல என்ற காரணத்தினால ஹீரோவை புதிய மன்னரா அறிவிக்கிறாங்க. அதனால கூட்டத்துல இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு தைரியமான கருணை உள்ளம் கொண்ட ஒரு மன்னர் கிடைச்சிட்டாரு அப்படின்ட்டு உற்சாகமா ஹீரோவோட பேரை சொல்லி மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்ட்டு கோஷம் போடுறாங்க. இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் குட்டி குதிரையோட ஞாபகம் வருது. குட்டி குதிரையோ வயல்ல இறந்துட்டோம் அப்படின்ட்டு படுத்து கிடக்கு.
இப்பதான் இளவரசி இங்க ஒரு ரகசியத்த சொல்றா. அது என்னன்னா, லைஃப் ஆஃப் டெத் என்ற பூவை எடுக்க யார் போனாலும், அது இது மாதிரி தான் சொல்லி பயம் காட்டும். உண்மையான அன்பு இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த பூவை எடுக்க முடியும். ஆனா, அந்த பூவால யாரோட உயிரும் போகாது அப்படின்னு குட்டி குதிரை கிட்டயே இளவரசி சொல்ல, குட்டி குதிரை உடனே சந்தோஷத்துல இருந்து வந்து ஹீரோவ கட்டி புடிச்சு அதோட அன்ப காட்டுது. இப்போ இங்க இருக்கிற மக்கள் எல்லோருமே சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷத்தோடவே இந்த படம் முடியுது. நன்றி, வணக்கம்.